பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு நல்ல நாள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தவானுடைய ஒரு பெரிய ஒரு அறிக்கை தன்னுடைய வனாந்திர வாழ்க்கையில, தன்னுடைய பாடுகளின் மத்தியில, தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில அவர் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு என்னெல்லாம் கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். ஒருவேளை பாடுகளை எனக்கு முன்குறித்திருக்கிறார், அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பாடுகளுக்கு பின்பாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அது கட்டாயம் நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை இந்த பாடுகளின் வழியிலே, உபத்திரவத்தின் வழியிலே, பிரச்சனையின் வழியிலே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். அந்த பாடுகளுக்கு பின்பாக, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். உங்களுக்கு எதெல்லாம் கர்த்தர் குறித்திருக்கிறாரோ அதை கட்டாயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆசீர்வாதத்தை முன்குறித்திருக்கிறார், நன்மையை முன்குறித்திருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்த குறித்திருக்கிறார், உங்கள் ஊழியத்தை செழிப்பாக்க கர்த்தர் குறித்திருக்கிறார், உங்களுக்கு வழியை திறக்க கர்த்தர் குறித்திருக்கிறார். அது கட்டாயம் நிறைவேறும். அது நீங்கள் பார்ப்பீர்கள். பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிறப்பா, எங்களுக்கு நீர் என்னெல்லாம் குறித்திருக்கிறீரோ அது நிச்சயம் நிறைவேறும்ப்பா. அந்த நம்பிக்கை எங்க வாழ்க்கையில துளிர் விடுகிறதற்காய் நன்றி. இந்த நம்பிக்கையிலே கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துகிறதற்காய், ஸ்திரப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.